மூளை ரோஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு ஆட்டு மூளை வாங்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியில் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த பிரெயின் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை ஆறுனதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னை மட்டும் தனியாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து ரெடிமேட் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச பேஸ்ட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி மசாலா மட்டும் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி இதை வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி. அதுக்கப்புறம் பிரெயின் இருக்கிற பிரெயினுக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜை போட்டுற வேண்டியதான் அந்த பேஸ்ட்டை வச்சு. நல்லா ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா லோப்ஸு எல்லாத்துலேயும் வந்து இந்த மசாலா வந்துட்டு நல்லா தடவுங்க. தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா ஊற வைங்க. இது இருக்கட்டும். நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் அரைச்சி வச்சுப்போம். அரைச்சினா தண்ணி ஊற்றியுள்ள சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த பேன்லேயே கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மிளகாவும் வெங்காயமும் போட்டுட்டு அது கூட ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பிரெயினில் நம்ம உப்பு போடாதனால இந்த தவாவில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிரெயினை, இதை வந்து அந்த தவாவில் வந்து போடுங்க. 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. பிரெயின் வந்து ஒரு டெலிகேட்டான ஒரு ஆர்கனால இதை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு வகையிலும் பண்ணுவாங்க. அது வந்து முட்டை உடச்சி ஊட்டி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் மோஸ்ட்டாக அதை தான் பண்ணுவாங்க. சரி நம்ம வந்து இந்த ரோஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இந்த சேனலில் வந்து போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.